Hello students, welcome to Kalak Academy. Quality education is our first priority. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, பழைய சிலபஸில் யூனிட் 9 இருக்கும். இப்போ இருக்க சிலபஸில் யூனிட் 5ல் இருக்கக்கூடிய தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிற ஒரு டாபிக். இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 6க்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இந்த டாபிக் இருக்குது. இப்போ நேற்று வந்து யூனிட் 6க்கு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் கடைசியில் என்ன சொல்லியிருந்தேன், இதே மாதிரி சிலபஸ் டீகோடிங் வேறு ஏதாவது டாபிக் வேணும்னா கேளுங்க, எந்த பகுதியில் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது வேறு டாபிக் வேணும்னா கேளுங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோட கமெண்ட்டில் எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் என்னென்ன டாபிக் படிக்கணும். இப்போ ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த டாபிக் உள்ள படிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன, சமூக மறுமலர்ச்சி இயக்கங்கள் அப்படின்னா அந்த இயக்கங்களில் யாரை படிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்லேயுமே கம்ப்ளீட்டான டீகோடிங். ஓகேங்களா? ஸோ ஒரு யூனிட் 5ல் இந்த தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை முழுசாக பார்த்துருங்க. உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிடும். இந்த வீடியோவில் இருக்க டேட்டாவையாவது முடிஞ்ச அளவுக்கு முழுசாக படிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி காலாக் அகாடமியோட 2 GS பேட்ச், ஒன்று பாங்க, இன்னொன்று ஆர்டிகல் 280. 2 பேட்சோட டீட்டெயில் வேணும் அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், டீட்டெயில் கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் காலாக் அகாடமியோட அஃபீஷியல் ஆப், நீங்கள் காலாக் அகாடமியோட எந்த கோர்ஸ் வாங்கினாலும் இந்த ஆப்பில் மட்டும்தான் கொடுக்குறோம், வேறு எதுலேயுமே நாங்கள் கொடுக்கல. வேறு யாராவது அந்த மாதிரி கொடுக்குறோன்னு சொன்னாங்க அப்படின்னா தயவுசெய்து அவங்கள நம்பாதீங்க. இந்த ஆப்பில் காலாக் அகாடமியோட கோர்ஸ் இந்த ஆப்பில் மட்டும்தான் கொடுக்குறோம், வேறு எந்த ஆப்லையும் கொடுக்கல. அதே மாதிரி எங்களோட அஃபீஷியல் வாட்ஸ்அப் நம்பர் 9597186557. அதே மாதிரி எங்களோட அஃபீஷியல் டெலிகிராம் சேனல் காலாக் அகாடமி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறதான். வேறு எதுவுமே எங்களுக்கு வந்து டெலிகிராமோ வாட்ஸ்அப்போ கிடையாது, இது மட்டும்தான். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ்க்குள்ளே போவோம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, யூனிட் 5ல் இருக்கக்கூடிய தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம். இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அச்சய பாத்திர மாதிரி. ஏன் இது இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, மெயின்ஸில் இந்த டாப்பிக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு இடத்துல இருந்து நீங்கள் மெயின்ஸில் வந்து பேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த டாப்பிக்கில் இருக்க ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் எடுத்து மெயின்ஸில் நீங்கள் எழுதிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாபிக் வந்து உங்களுக்கு மெயின்ஸ் வரைக்குமே கை கொடுக்கும். அதனால் இந்த டாப்பிக்கை நீங்கள் படிக்கும்போது தெளிவாக டாப் டு பாட்டம் படித்து வச்சுக்கோங்க. ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுக்குமே யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த டாபிக் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் வளர்ச்சி மற்றும் நிர்வாகம். இந்த டாப்பிக்கில் என்னென்ன பார்க்க போகிறோம், சிலபஸ் டீகோடிங், ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி, புக்ஸ் என்னென்ன படிக்கணும், வெப்சைட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த வெப்சைட்ஸ் என்ன. இதுக்கெல்லாம் முன்னாடி இந்த பகுதியில் வந்து கொள்கை விளக்க குறிப்பு, பாலிசி நோட் இருக்குல்ல, பாலிசி நோட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பாலிசி நோட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரீசெண்டாக என்னென்ன பாலிசி நோட் வருதோ, பாலிசி நோட் மட்டும் கிடையாது, சிட்டிசன் சார்ட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதையும் சேர்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி தமிழரசு மேகசின் இருக்குல்ல, இந்த தமிழரசு மேகசினும் இந்த டாப்பிக்கு படிக்கணும். ஸோ இதில் வந்து நான் ஒவ்வொரு டாப்பிக்கும் உள்ளே போகும்போது எங்கெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் வரும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே போகிறேன், நீங்கள் அங்கெல்லாம் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மற்ற சில இடங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தேவை, சில இடங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தேவையில்லை. அதே மாதிரி சில டாபிக் தான் பாலிசி நோட் தேவை. யூனிட் 9ல் இருக்க எல்லா டாப்பிக்கும் பாலிசி நோட் வேணுமானா கிடையாது, சில டாப்பிக்கு மட்டும் பாலிசி நோட் படித்தா போதும். சரி, இந்த பாலிசி நோட்டை ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுக்கோங்க. பாலிசி நோட்டை நான் எங்கே டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா வேறு எங்கேயுமே கிடையாது, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட tn.gov.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா பாலிசி நோட் வரும். பாலிசி நோட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது, அதனால் இது கொஞ்சம் பழைய இமேஜ் தான். பட் இதில் தான் இப்போ வரைக்கும் இதுதான் டவுன்லோட் பண்ணனா இந்த ப்ராசஸ் தான், வேறு எந்த ப்ராசஸும் கிடையாது. ஓகே, அதே மாதிரி டிஐபிஆரோட அஃபீஷியல் ஃபேஸ்புக்கு, இந்த டிஐபிஆரோட அஃபீஷியல் ஃபேஸ்புக்லேருந்து டேட்டா எடுத்துக்கலாம். ஸோ அதனால் இதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டிஐபிஆருக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதிலே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டாப்பிக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா HDI டாபிக், ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ். இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸுக்கு வந்து நம்ம எதெல்லாம் முதல்ல கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, UNDP இருக்கு இல்லையா, யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், இவங்க தான் அஃபீஷியலாக ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இவங்க ரிலீஸ் பண்ணுற இன்டெக்ஸ் என்ன அப்படின்னா, உலகளவில் இந்தியா எத்தனாவது இடம். ஓகேங்களா? இவங்க ரிலீஸ் பண்ணுற டேட்டா என்ன அப்படின்னா, உலகளவில் இந்தியா எத்தனாவது இடம். இந்த டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒருக்கா வரும். நம்ம ரீசன்ட் டேட்டா என்னவோ அதை வந்து படித்து வச்சுக்கணும். இப்போ இந்த UNDP ரிலீஸ் பண்ணுறது HDI டேட்டா, அது கூட சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா PHDA, IHDA, GDA, GAI, MPA எல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. நிதி ஆயோக் பார்த்தீங்க அப்படின்னா MPA டேட்டா ரிலீஸ் பண்ணுவாங்க. தமிழ்நாடு பிளானிங் கமிஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கான HDI ரிலீஸ் பண்ணுவாங்க. எப்படி UNDP வந்து உலகளவில் இந்தியாவை வரிசைப்படுத்துதோ அதே மாதிரி தமிழ்நாடு பிளானிங் கமிஷன் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அளவில் மாவட்டங்களை வந்து வரிசைப்படுத்தும். இப்போ ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு HDI ரிப்போர்ட். இந்த HDI ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா UNDP ரிலீஸ் பண்ணுவாங்க. சரியா? இந்த HDI ரிப்போர்ட்டில் நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படின்னா, HDI, PHDI, IHDI, GDI, GAI, MPA. நிறைய பேர் மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்தவங்களுக்கு தெரியும், இந்த HDI டாப்பிக்கும்
இந்த எம்பிஐ டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக மெயின்ஸில் எழுத சொல்லி கேட்டிருக்காங்க. 2019 குரூப் 2 மெயின்ஸ்னு நினைக்கிறேன். எம்பிஐ டேட்டா பற்றி அப்படியே எழுத சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எம்பிஐ டேட்டா அப்படியே மெயின்ஸுக்கும் வரும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு யூஎன்டிபியோட ஹெச்டி ரிப்போர்ட்டில் இந்த 6 இன்டெக்ஸும் பார்க்கணும், இந்த 6 டேட்டாவும் பார்க்கணும். இந்த 6 டேட்டா பார்க்கும்போது சொல்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த டேட்டாவில் இருக்க டைமென்ஷன். இப்போ நீங்கள் ஹெச்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சுகாதாரம், கல்வி, வாழ்க்கை தரம், அதாவது வருமானம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ சுகாதாரம், கல்வி, வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது டைமென்ஷன்ஸ். அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேட்டர்ஸ் இருக்கும், ஒவ்வொரு இண்டிகேட்டர்ஸ். இப்போ நம்ம வந்து சுகாதாரம் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ஒரு நபர் வந்து இந்தியாவில் இன்றைக்கி பிறக்கிறார் அப்படின்னா அவர் அதிகபட்சமாக எத்தனை நாட்கள், எத்தனை வருடங்கள் வந்து உயிரோடு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பெர்த் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கல்வியில் பார்த்தீங்கன்னா 2 இண்டிகேட்டர்ஸ் வரும். வருமானத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎன்ஐ பேஸ்டு பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இதில் வந்து டைமென்ஷன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் படிச்சுக்கணும். அதே மாதிரி ஹெச்டி வேல்யூ, இப்போ இந்தியாவுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னா இந்தியாவோட வேல்யூ என்ன, முதல்ல இருக்கிற நாடு என்ன, கடைசியாக இருக்கிற நாடு என்ன, முதல் 3 நாடுகள், இந்தியா வந்து எந்த இடத்துல இருக்குது, இது எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்கு நீங்கள் யூஎன்டிபி ரிப்போர்ட்டு தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த யூஎன்டிபி டேட்டா ரிலீஸ் ஆகும்போது ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பரோ இல்லைனா ஏதாவது ஒரு யூபிஎஸ்சி வெப்சைட்டோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த டேட்டா, அவங்க முக்கியமான டேட்டா என்னவோ அதை எடுத்து போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் படிக்கும்போது இந்த 6 டேட்டாவும் படித்து வச்சுக்கோங்க. இதில் இந்த எம்பிஏ அப்படின்னு ஒரு டேட்டா சொல்கிறோம்ல, பல் பரிமாண வறுமை குறியீடு, மல்டி டைமென்ஷனலி பாவர்ட்டி இண்டெக்ஸ், இது வந்து என்எஃப்ஹெச்எஸ் அப்படின்னு சொல்லப்படுற டேட்டா வச்சு ரிலீஸ் ஆகும். என்எஃப்ஹெச்எஸ் இப்போ ரீசெண்டாக என்எஃப்ஹெச்எஸ் 6 ரிலீஸ் ஆயிருக்கு பார்த்தீங்களா, நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 6. இந்த என்எஃப்ஹெச்எஸ் 6 வச்சு இந்த டேட்டா எம்பிஏ டேட்டா வந்து எடுப்பாங்க. ஸோ என்எஃப்ஹெச்எஸ் 6 படிச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எம்பிஏ அறிக்கையை பொறுத்த வரைக்கும் நிதி ஆயோக் வந்து ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இந்த எம்பிஏ அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க, வறுமையை குறிக்கிடக்கூடிய கணக்கிடக்கூடிய குறியீடு. அப்போது இந்த எம்பிஏ வச்சு டைரெக்டாக கொஸ்டின் வரும். இந்த எம்பிஏ வந்து ஒன்று யூஎன்டிபி ரிலீஸ் பண்ணும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் ரிலீஸ் பண்ணும். நிதி ஆயோக் ரிலீஸ் பண்ணுறதுல 2 ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஒன்று நிதி ஆயோக் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணோம், தமிழ்நாட்டுக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணுறோம், சரியா? அதே மாதிரி தமிழ்நாடு பிளானிங் கமிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெச்டி ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணும். ஸோ அப்போ அந்த ஹெச்டி டாப்பிக்கில் யூஎன்டிபி பார்க்கணும், நிதி ஆயோக் பார்க்கணும், தமிழ்நாடு பிளானிங் கமிஷன் பார்க்கணும். இதில் தமிழ்நாடு அரசோட ஹெச்டி ரிப்போர்ட்டில் என்னென்ன படிக்கணும் அப்படின்னா ஹெச்டிஐ, ஜிஐஐ, சிடிஐ, எம்பிஐ, எஃப்எஸ்ஐ. ஓகேங்களா? உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக எக்ஸாமில் இந்த எஃப்எஸ்ஐ சிடிஐயில் இருந்தால் கேள்வி வந்துச்சுல, சிடிஐ எந்த ஆண்டு 2008 கேட்டிருந்தாங்க, எஃப்எஸ்ஐயோட இண்டிகேட்டர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்களா, சிடிஐலேருந்து இப்போ ரீசெண்டாக ஒரு இண்டிகேட்டர்ஸ் கேட்டிருந்தாங்களா. ஸோ இந்த டேட்டா படிக்கும்போது முதல், 2வது, 3வது, சரியா, என்ன படிக்கணும், டிஸ்ட்ரிக்ட்ஸ் படிக்கணும், மாவட்டங்கள் படிக்கணும். இந்த டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது, இதில் வந்து நீங்கள் மாவட்டங்கள் படிக்கணும். முதல் 3 மாவட்டங்கள் என்ன, இப்போ ஹெச்டியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கவிதா தி பெரியார் அப்படிங்கிறது ஷார்ட்கட். ஓகேங்களா? ஹெச்டியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கவிதா தி பெரியார் அப்படிங்கிறது ஷார்ட்கட். முதல் 3 மாவட்டங்களுக்கு கவிதா, கடைசி 3 மாவட்டங்களுக்கு தி பெரியார். தி பெரியார் அப்படின்னா தேனி, பெரம்பலூர், அரியலூர், இப்படி ஷார்ட்கட் வச்சுக்கணும். கன்னியாகுமரி, விருதுநகர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும், சரியா? ஸோ இந்த மாதிரி முதல் 3 மாவட்டம், கடைசி 3 மாவட்டம் படிக்கணும். இதில் நீங்கள் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யூஎன்டிபி ரிலீஸ் பண்ணுற ஹெச்டிஐ இண்டெக்ஸுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண, தமிழ்நாடு பிளானிங் கமிஷன் ரிலீஸ் பண்ணுற ஹெச்டி இண்டெக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன்ஸ் மாறுபடும். அதே மாதிரி யூஎன்டிபி ரிலீஸ் பண்ணுற எம்பிஐ டேட்டாவுக்கும் நிதி ஆயோக் ரிலீஸ் பண்ணுற எம்பிஐ டேட்டாவுக்கும் டைமென்ஷன்ஸ் மாறுபடும். ஸோ நம்ம வந்து டைமென்ஷன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறது எங்கெல்லாம் மாறுபடுதோ அது எல்லாத்தையும் குறித்து வச்சுக்கணும். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த முதல் டாபிக் இருக்குல்ல, இந்த முதல் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க டேட்டாஸ், நம்பர்ஸ் தான். இந்தியா எத்தனாவது இடம், 130, 131, 132. இந்தியாவோட மார்க் என்ன, 0.645, 0.635, 0.633. ஸோ இந்த மாதிரி இதில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் தான் இருக்கும், வேறு வழி கிடையாது, இதை படிச்சு தான் ஆகணும். ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கோங்க, எப்படினாலும் படிச்சுக்கோங்க. இந்த ஹெச்டி டாப்பிக்கில் இப்போ நான் குறிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இதை மட்டும் படிங்க போதும், இதை தாண்டி வேறு எதுவுமே வராது. நான் சொன்ன மாதிரி போன ஸ்லைடில் காட்டின மாதிரி யூஎன்டிபியோட ஹெச்டி ரிப்போர்ட்டு, நிதி ஆயோக்கோட எம்பிஐ ரிப்போர்ட்டு தமிழ்நாட்டுக்கு, இந்தியாவுக்கு, தமிழ்நாடு பிளானிங் கமிஷனோட ஹெச்டி ரிப்போர்ட்டு, இந்த 3மே இந்த பகுதியில் படிச்சுக்கோங்க. இதுவே உங்களுக்கு போதுமானது. இதில் தமிழ்நாடு பிளானிங் கமிஷன் ரிப்போர்ட் வருஷம் அப்டேட் ஆகாது, பட் யூஎன்டிபியோட ரிப்போர்ட் வந்து வருஷம் அப்டேட் ஆகும். அந்த அப்டேட் ஆகிறத படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்து 2வது டாபிக் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களின் பங்களிப்பு. இந்த தமிழ்நாட்டில் சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களின் பங்களிப்பு அப்படிங்கிற டாப்பிக்கில் சமூக மறுமலர்ச்சிக்கு பங்களிப்பு செய்த தலைவர்கள் யாராரு, அவங்க தொடங்கிய இயக்கங்கள் என்னென்ன, இது எல்லாத்தையும் படிக்கணும். ஸோ இந்த டாப்பிக்கில் யாரை படிக்கணும் அப்படின்னு, இப்போ இந்த டாப்பிக்கு பாலிசி நோட் தேவையில்லை, ஹெச்டி டாப்பிக்கு பாலிசி நோட் தேவையில்லை. நான் தான் சொன்னல,
யூனிட் 5ன்னு சொல்லும்போது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் எல்லா டாப்பிக்கும் பாலிசி நோட் அவசியம் கிடையாது. எந்த டாபிக் வேணுமோ அதை மட்டும் படிங்க. இப்போ தமிழ்நாட்டில் சமூக மறுமலர்ச்சி இயக்கங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா சமூக மறுமலர்ச்சிக்கு பங்களிப்பு செலுத்திய தலைவர்களையும் அவர்களின் இயக்கங்களையும் படிக்கணும். திரு வைகுண்ட சாமிகள், திரு ராமலிங்க அடிகளார், திரு ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன், திரு அயோத்திதாச பண்டிதர், திரு MC ராஜா, திரு சுவாமி சகஜானந்தா, திரு பாரதியார், திரு LC குருசாமி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கந்துகூரி வீரசலிங்கம் பந்துலு, சகஜானந்தா, சுப்பிரமணிய ஐயர், நிறைய பேர் இருக்காங்க. நான் வந்து சில பேரை டைப் பண்ணியிருக்கேன், சில பேரை குறிப்பிட்டிருக்கேன். ஸோ சுப்பிரமணிய ஐயர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பங்களிப்பு செஞ்சிருந்தார். ஸோ இவங்க எல்லாத்தையும் படிக்கணும். இந்த முக்கிய ஆளுமைகளை படிக்கணும். இவ்வாறு படிக்கும்போது முறையாக குறிப்பெடுத்து படிக்கணும். சரி, எப்படி குறிப்பெடுக்கலாம் அப்படின்னா அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்க. இப்போ உதாரணமாக நீங்கள் வைகுண்ட சாமிகள் வந்து படிக்கிறீங்க, ஓகேங்களா? ஸோ திரு வைகுண்ட சாமிகள் படிச்சீங்க அப்படின்னா இந்த வைகுண்ட சாமிகளோட பிறப்பு, ஓகேங்களா? இவர் பிறப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 12 மார்ச் 1809 தாமரக்குளம் அப்படிங்கிற இடத்துல 1851 பார்த்தீங்க அப்படின்னா இறைவனோட கலந்தார் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பெற்றோர் வைத்த பெயர் என்ன? முடிசூடும் பெருமாள். அதற்கப்புறம் எதிர்ப்பு காரணமாக முத்துக்குட்டி அப்படின்னு சொல்லி மாற்றினார். அவருக்கு இன்னொரு பேர் என்ன? சம்பூர்ண தேவன் அப்படின்னு ஒரு பேர். அவருக்கு அவதாரம் கிடைத்த இடம் என்ன அப்படின்னா திருச்செந்தூர். அதனால திருச்செந்தூர் வந்து அவதாரப்பதி அப்படின்னு சொல்லுவோம். அவருக்கு அவதாரம் கிடைத்த ஆண்டு அப்படின்னா 1 மார்ச் 1833. 1 மார்ச் 1833. பட் இது வந்து இங்கிலீஷ் மாதம் அப்படிங்கிறனால ஒவ்வொரு வருடம் மாறுபடும். தமிழுக்கு சொல்லணும் அப்படின்னா மாசி 20 கொல்லம் ஆண்டு 1008. மாசி 20 கொல்லம் ஆண்டு 1008. ஸோ அவதாரம் கிடைத்த இடம் ஆண்டு. அவரோடு தொடர்புடைய முக்கிய இடங்கள் என்ன அப்படின்னா அவருக்கு திருச்செந்தூர் அவதாரம் கிடைச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமி தோப்புக்கு போறாரு. அவருடைய தொடர்புடைய இடங்களுக்கு பதி அப்படின்னு சொல்லுவோம், சரியா? அவருடைய தொடர்புடைய இடங்கள் பதி. பஞ்சபதி அப்படின்னு 5 இடங்களை சொல்லுவோம். பட் 7 இடங்கள் அவருடைய தொடர்புடைய இடங்கள். நிழல் தாங்கல் அப்படின்னா இன்னைக்கு இருக்க சாய்பாபா கோயில் மாதிரி சுவாமி வைகுண்ட சாமிகள் அவருடைய போதனைகளையும் சிந்தனைகளையும் சொற்பொழிவுகளையும் பரப்புறதுக்கு உருவாக்கப்பட்ட இடங்களுக்கு பேரு நிழல் தாங்கல். அன்பு கொடி அப்படிங்கிறது இவருடைய விழாக்களின் போது இந்த மக்கள் ஏற்றக்கூடிய கொடிக்கு பேரு அன்பு கொடி. ஐயாவளி அப்படின்னா இவரை ஃபாலோ பண்ணக்கூடிய மக்கள். திருநாமம் அப்படிங்கிறது வெள்ளை கலர்ல நீங்க ஒரு நாமம் போடுவீங்கல்ல ஜோதி வடிவத்துல, அது திருநாமம். தலைப்பாக அணிதல் 2021 குரூப் 1 கொஸ்டின். டர்பன் எல்லாருமே தலைப்பாக அணியணும்னு சொன்னாரு. உக்கப்படிப்பு, உச்சி படிப்பு இப்போ நடந்த எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். சமத்துவ கிணறு அப்படிங்கிறது என்னது? இவரோட பதிக்குள்ள வரதுக்கு முன்னாடி இந்த சமத்துவ கிணறுல குளிச்சுட்டு வரணும். அந்த காலகட்டங்களில் பொது கிணறுகள்ல எல்லா மக்களும் குளிக்க முடியாது, அதுக்கு உரிமையை கொடுத்தாரு. துவையல் தவசு, அகத்தூய்மை புற தூய்மைக்காக வாகைப்பதி அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு. வைகுண்ட சாமிகள் அவர்களுடைய சீடர்கள் 5 பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் புத்தகம் அகில திரட்டு அம்மானே அருள் நூல் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரோட போதனைகள்ல கருப்பு பேய் வெள்ளை பேய் அப்படிங்கிறது. திருவிதாங்கூர் மகாராஜாவை கருப்பு பேய்னு சொன்னாரு, ஆங்கிலேயர்களை வந்து வெள்ளை பேய் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திருவிதாங்கூர் மகாராஜா இவரை வந்து சிங்காரத்தோப்பு சிறையில் 110 நாள் வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் கேரளாவில் 1836 சமத்துவ சமாஜம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்படுத்தினார். ஸோ இது வந்து நம்ம இந்த இதை தான் பார்க்குறோம். ஆனால் நமக்கு டேட்டா தெரியுது பார்த்தீங்களா? அவருடைய பிறப்பு என்ன, பெற்றோர் வைத்த பெயர் என்ன, இதுதான் இதோட கீவேர்டு. இப்போ நீங்கள் வைகுண்ட சாமிகள் படிக்கிறீங்கன்னா இத்தனை கீவேர்டு எழுதி வச்சுக்கோங்க. இந்த கீவேர்டெல்லாம் முக்கியம். இது ஒன்னொன்று பதி அப்படிங்கிறது அவர் நேரடியாக போன இடம். நிழல் தாங்களுக்கு அவர் நேரடியாக போயிருக்க மாட்டார். அவருடைய போதனைகளை பரப்புறதுக்கு அவருடைய சீடர்கள் உருவாக்கின இடம். ஸோ இப்படி நீங்கள் வந்து கன்சிக்யூட்டிவாக இதை வந்து கீவேர்டு எடுத்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து ராமலிங்க அடிகளார் எடுத்துக்கோங்க. ராமலிங்க அடிகளார் பிறப்பு அங்கேருந்து சென்னைக்கு போனது. சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா கருங்குழி அப்படிங்கிற இடத்துக்கு வந்தது. கருங்குழியிலேருந்து பார்த்தீங்கன்னா வடலூரில் ஸ்டார்ட் ஆகுது சமரச சுத்த சன்மார்க்க சங்கம். அதுக்கப்புறம் சத்திய தர்மசாலை, அதுக்கப்புறம் சத்திய ஞான சபை, இந்த மாதிரி அமைப்புகள். அதுக்கப்புறம் அவருடைய பதிப்பித்த புத்தகங்கள், அவர் எழுதிய புத்தகங்கள், அருட்பா மருட்பா போர், அதுக்கப்புறம் அவர் தொடங்க இருந்த பத்திரிகை, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் கம்ப்ளீட்டாக படிச்சுக்கோங்க. நீங்கள் ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள் எடுத்தீங்க அப்படின்னா அவருடைய பட்டங்கள், திவான் பகதூர், ரா பகதூர், இந்த மாதிரி பட்டங்கள், இவங்க தொடங்கிய அமைப்புகள், பத்திரிகைகள். அயோத்திதாச பண்டிதர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பைசா தமிழன் முக்கியம். அதை தாண்டி அவர் தொடங்கிய அமைப்புகள் முக்கியம். MC ராஜா எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ரஸ்ட் ஹிந்துஸ் புத்தகம் முக்கியம். சுவாமி சகஜானந்தா அப்படின்னா அவர் வந்து திருநாளை போவார் நந்தனார் கல்வி அறக்கட்டளை ஏற்படுத்தினார், அது முக்கியம். நீங்கள் LC குருசாமி எடுத்துக்கிட்டீங்கன்னா MC ராஜா அவர்களுடைய சேர்ந்து மதிய உணவு திட்டத்துக்கு வித்திட்டவர். பாரதியார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தன்னுடைய பாடல்கள் வழி சமூக மறுமலர்ச்சி கொண்டு வந்தவர். G சுப்பிரமணியர் எடுத்துக்கிட்டீங்கன்னா விதவை மறுமணத்துக்காக போராடினார். அவருடைய மகளுக்கு காங்கிரஸ் மாநாட்டில் விதவை மறுமணம் நடந்தது. ஹிந்து அப்படிங்கிற பத்திரிகையை தொடங்கினார். ஸோ இந்த அமைப்புகளில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தலைவர், அவங்க தொடங்கிய அமைப்பு, பத்திரிகைகள், புத்தகங்கள், பட்டங்கள், இது எல்லாத்தையுமே படிக்கணும். இது போக இவங்களை பற்றி ரீசெண்டாக அப்டேட் வரும். ஒரு உதாரணம் சொல்கிறேன்.
சுவாமி சகஜானந்தா பற்றி நான் கிளாஸில் ஒரு தடவை சொல்லியிருந்தேன். என்னன்னா 2021 அவரோட பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாடணும்னு முடிவு பண்ணுறாங்க. முதல் அரசு விழா அப்போ தான் நான் கிளாஸில் சொல்லியிருக்கேன். இன்னும் வீடியோ இருக்குது. அதில் என்ன சொல்லியிருந்தேன், இவரோட அரசு விழா இப்போ முதல்ல கொண்டாடுறாங்க. ஸோ இவரை பற்றி கொஸ்டின் வரும் அப்படின்னு. அதுக்கப்புறம் 2 எக்ஸாமில் இவரை பற்றி கொஸ்டின் வந்தது. இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக படிச்சுக்கோங்க, கொஸ்டின் இதுலேருந்து வரும் அப்படின்னு கெஸ் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டாப்பிக்கில் இந்த மாதிரி தலைவர்களை படித்து அதில் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியாவும் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒன்னொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் அரசியல் கட்சிகளும் பலதரப்பு மக்களுக்குமான நலத்திட்டங்களும். இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் கட்சி இருக்கும்ல, இதை நம்ம யூனிட் 6ல் பார்த்தீங்க அப்படின்னா 19-20ஆம் நூற்றாண்டோட சமூக அரசியல் இயக்கங்கள் இருக்குல்ல, அது கூட சேர்ந்து படிச்சுட்டா கொஞ்சம் நல்லது. இந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா நீதி கட்சிக்கு முன்பு இருந்த அரசியல் இயக்கங்கள், நீதி கட்சிக்கு பின்பு வந்த அரசியல் இயக்கங்கள், தற்போது வரை ஒரு அரசியல் இயக்கங்கள். இந்த அரசியல் இயக்கங்கள் அப்படின்னா மக்களுக்கு நலத்திட்டங்கள் செஞ்ச அரசியல் இயக்கங்களாக இருக்கணும். நிறைய அரசியல் இயக்கங்கள் வந்திருக்கு, பட் அவங்க ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தாங்களான்னு பார்க்கணும். அந்த ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்த அரசியல் இயக்கங்கள், இவற்றின் தலைவர்கள் முதலமைச்சர்கள். நீதி கட்சினா முதலமைச்சரோட காலவரிசை வேணும். இவர்கள் ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்கள், இவற்றை படிக்கணும். முக்கியமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்ட திட்டங்கள் பல்வேறு ஆட்சியுடன் தொடர்புடையதாக இருப்பின் அதையும் தனியாக குறித்து கொள்ள வேண்டும். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இலவச லேப்டாப் திட்டம், ஓகேங்களா, உங்களுக்கு வந்து அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உலகம் உங்கள் கையில் அப்படின்னு மாற்றப்பட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேற ஒரு பேர் மாற்றப்பட்டிருக்கு இல்லையா. இந்த மாதிரி பெயர் மாற்றம் செய்யப்பட்ட திட்டங்கள், பெயர் மாற்றாமலே ட்ரேட்மார்க் ஸ்கீம்ஸ்னு சில ஸ்கீம் சொல்லுவோம், அது எல்லா ஆட்சி காலத்திலையும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி திட்டங்கள் எல்லாத்தையும் படிக்கணும். இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 6ல் உள்ள 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டின் சமூக அரசியல் இயக்கங்கள் பகுதியுடன் தொடர்பு படுத்தி படிப்பது நல்லது. இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்கீம்ஸ் முக்கியம். இதுக்கு பாலிசி நோட் ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணும். இந்த ஸ்கீம்ஸ் படிக்கிறதுக்கு இதில் பாலிசி நோட் கட்டாயம் படிக்கணும். இதில் பாலிசி நோட் மஸ்ட்டு. இந்த டாப்பிக்கு பாலிசி நோட் மஸ்ட்டு. முதல் 2 டாப்பிக்கு தேவையில்லைல்ல, 3வது டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா பாலிசி நோட் மஸ்ட்டு. தயவுசெய்து இதை படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன படிக்கலாம். இப்போ நீதி கட்சிக்கு முன்னாடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆதி திராவிட ஜனசபை, மெட்ராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம், மெட்ராஸ் யுனைடெட் லீக், நீதி கட்சி, காங்கிரஸ், திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக வெற்றி கழகம், இவங்கெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்காங்க. திராவிடர் கழகம் ஏன் படிக்கணும் அப்படின்னா நீதி கட்சியோட செயல்பாடுகள் திராவிடர் கழகத்தை மாதிரியே இருக்கும். 2வது திராவிடர் கழகம் யூனிட் 6லேயே முக்கியம், அதனால இங்கேயே சேர்த்துக்கிட்டேன். இது போன்ற முக்கிய அரசியல் கட்சிகளின் உருவாக்கங்கள் தெரிய வேண்டும். பிறகு அந்த கட்சியோட திட்டங்கள், மாநாடுகள், முதலமைச்சர் பற்றி குறிப்பு இருக்கணும். ஸோ அப்போ இந்த டாப்பிக்கில் ஸ்கீம்ஸ் ரொம்ப 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 முக்கியம். அதை தாண்டி அந்த அரசியல் கட்சி உருவான ஆண்டு, முதலமைச்சரோட காலவரிசை, அவங்களோட மாநாடுகள். இப்போ நீதி கட்சினா மாநாடு போட்ட இடம், நீதி கட்சியோட திட்டம், இது எல்லாத்தையும் டாப் டு பாட்டம் தெரிஞ்சுக்கணும். சரியா? இது 3வது டாபிக். 4வது டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா இடஒதுக்கீட்டு கொள்கை. இந்த இடஒதுக்கீட்டு கொள்கை அப்படிங்கிறப்ப நீதி கட்சி ஆட்சியில் 1921 இடஒதுக்கீடு தொடங்குச்சு. அதுக்கு முன்னாலேருந்தே எடுத்துக்கிறோம், பட் 1921 ரிசர்வேஷன் வந்தாங்க. அதுலேருந்து 1994 சட்டம் இயற்றி 9வது அட்டவணையில் வச்சாங்கல்ல, அது வரைக்கும் படிக்கணும். அதுக்கப்புறமுமே அந்த சட்டத்துக்கு இடையூறு செய்ய மாதிரி வரக்கூடிய நீதிமன்ற தீர்ப்பு. ஒரு உதாரணம்னா ஐஆர் கோலே வழக்கு 1973 கேசவானந்த பாரதி வழக்குக்கு அப்புறம் நீங்கள் 9வது அட்டவணையில் என்னெல்லாம் சேர்த்தீங்களோ அதெல்லாமே நீதிமன்ற மறு ஆய்வுக்கு உட்பட்டதுன்னு ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துச்சு. அப்போ அதை நம்ம படிக்கணும். இப்போ இதில் நம்ம என்னென்ன படிக்கணும்? 1921 வந்து ரிசர்வேஷன் ஜீவோ, 22 வந்து ரிசர்வேஷன் ஜீவோ, 2ஐயும் ஒட்டுக்கா 28 பார்த்தீங்கன்னா வெளியிட்டு நடைமுறை கொண்டு வந்த ரிசர்வேஷன் ஜீவோ, பி சுப்ராயன் அவர்களோட ஆட்சியில் 47 ஓமந்தூரார் கொண்டு வந்த ரிசர்வேஷன் ஜீவோ, அந்த நீதி கட்சி கொண்டு வந்த ரிசர்வேஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணாரு, பேக்வர்டு கிளாஸையும் உள்ள சேர்த்தாரு, ஆதி திராவிட மக்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு கொடுத்தாரு. சம்பகம் துரைராஜன் பிளஸ் ஸ்ரீனிவாசன் வழக்கு 2 பேர் சேர்ந்தா வழக்கு போட்டாங்க. நம்ம சம்பகம் துரைராஜன் மட்டும்தான் படிக்கும். சம்பகம் துரைராஜன் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்கு வழக்கு போட்டாங்க, ஸ்ரீனிவாசன் வந்து இன்ஜினியரிங் காலேஜுக்கு வழக்கு போட்டார். 2 ஒரே வழக்கு தான், ஒட்டுக்காக தான் நடந்துச்சு. 51 பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் வந்து ரிசர்வேஷன் PS குமாரசாமி ராஜா ஆட்சி காலத்தில். 54 பார்த்தீங்கன்னா 53 ஆந்திரா பிரிஞ்ச பிற்பாடு, அக்டோபர் 1953 பிரிஞ்ச பிற்பாடு காமராஜர் ஆட்சி காலத்தில் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைபுக்கு 15% இருந்ததை 16% மாற்றிருக்காங்க. இது சில இடங்களில் தப்பாக கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சொல்கிறது பேக்வர்டு கமிஷன் வெப்சைட்டில் இருக்குது. 1954 காமராஜர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் உயர்த்தினது. அதுக்கப்புறம் சட்டநாதன் அறிக்கை 1969 71 வரைக்கும், 82 85 வரைக்கும் அம்பாசங்கர் கமிஷன் MBC வந்து தனியாக ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு, அருந்ததியினருக்கு உள் இடஒதுக்கீடு, பழங்குடியின மக்களுக்கான தனியான இடஒதுக்கீடு, 69% இடஒதுக்கீடு உயர்த்தப்பட்டது, மத்திய அரசு சட்டம் இயற்றி 9வது அட்டவணையில் வச்சது, இது எல்லாமே
அதை தாண்டி பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான இடபிள்யூஎஸ் கேட்டகரி இடஒதுக்கீடு, மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு, விளையாட்டு வீரர்களுக்கான இடஒதுக்கீடு, உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு, மாநகராட்சிகளில் எத்தனை பெண்கள் இருக்காங்க, ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு எத்தனை இடங்கள் இருக்குது, நகராட்சிகளில் எத்தனை பெண்கள் ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு இருக்குது, எத்தனை ஜென்ரல் இருக்குது, அதை படிக்கணும். தற்போது மாநில சட்டமன்றம் பாராளுமன்றத்தில் 33% இடஒதுக்கீடு கொடுத்தாங்கல்ல, அந்த இடஒதுக்கீடு. இதை தவிர இடஒதுக்கீடு தொடர்பான வழக்குகளும் படிக்கணும். இது ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன். இந்த டாப்பிக்கில் இதை தாண்டி பெருசாக வராது. இவ்வளவுதான். இதை நீங்கள் தெளிவாக படிச்சுட்டீங்கன்னா போதும். சரியா? இது வந்து ரிசர்வேஷன் டாபிக். அடுத்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டின் பொருளாதார போக்குகள். இந்த தமிழ்நாட்டின் பொருளாதார போக்குகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் நம்ம தமிழ்நாட்டை எப்படிலாம் முன்னேற்றுறது, இல்லை தமிழ்நாட்டை முன்னேற்றுறதுக்கு நம்ம என்னென்ன வேலைலாம் பார்த்துருக்கோம் பொருளாதார ரீதியாக. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி நியூஸில் வருதுல்ல, 2வது மிகப்பெரிய பொருளாதாரம், ஏற்றுமதியில் இவ்வளோ வச்சுருக்கோம், பொருளாதார வளர்ச்சி வந்து 29 லட்சம் கோடி, இந்த மாதிரிலாம் வருதுல்ல, அதை பார்க்கணும். ஏற்றுமதி வளர்ச்சி. புதிய தொழில் திட்டங்கள் இருக்கா? எஸ். முதலீட்டாளர் மாநாடு நடத்துகிறோம், கையெழுத்து போட்டிருக்காங்க, இந்தந்த இடங்களில் இந்தந்த ஃபேக்ட்ரிஸ் வருது, அது. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ், தொழில்துறை வழித்தடங்கள் அப்படின்னு சொல்கிறோமா, ஈஸ்ட் கோஸ்ட் இண்டஸ்ட்ரியல் காரிடாரோட ஒரு பகுதியாக சென்னை டு கன்னியாகுமரி வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரை கனெக்ட் பண்ணுற ஒரு வழித்தடம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ் காரிடார் ஒன்று இருக்குது 5 நோடல் பாயிண்ட்ஸோட. ஸோ இந்த தொழில்துறை வழித்தடங்கள் படிக்கணும். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ், சிறப்பு பொருளாதார மண்டலங்கள். தமிழ்நாடு பவர் ஜென்ரேஷன், எவ்வளோ பவர் உற்பத்தி பண்ணுறோம். தமிழ்நாடு பொருளாதாரத்தில் இந்தியாவில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது. இது போன்ற தகவல்களை பத்திரிகைகளிலோ தமிழ்நாடு அரசின் டிஐபிஆர் வலைதளங்களிலோ அல்லது நிதியமைச்சக வலைதளத்திலிருந்தோ தெரிஞ்சுக்கணும். இதுக்கும் பாலிசி நோட் முக்கியம். இப்போ ரிசர்வேஷனுக்கு நான் பாலிசி நோட் பற்றி பேசினேன்னா இல்லை, அப்போ இதுக்கும் பாலிசி நோட்ஸ் முக்கியம். சரியா? எந்தெந்த டாபிக் பாலிசி நோட்ஸ் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டாபிக் பாருங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கு காரணமாக உள்ள அமைப்புகள், சிப்காட்டு, டிட்கோ, டான்சிட்கோ போன்ற அமைப்புகளை படிக்கணும். அதுக்கப்புறம் மெட்ரோ ரயில் திட்டங்கள், தமிழ்நாட்டில் இருக்க துறைமுகங்கள், தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு பங்காற்றக்கூடிய பிற அமைப்புகள், இவை பற்றிய குறிப்புகள் வந்து இருக்கணும் இந்த டாப்பிக்கில், அதாவது தமிழ்நாட்டின் பொருளாதார போக்குகள் அப்படிங்கிற டாப்பிக்கில். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் சமூக நல திட்டங்களின் தாக்கமும் பங்களிப்பும், சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும் சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூலாதாரங்கள். இந்த டாபிக் வந்து ஸ்கூல் புக்கில் ஒரே ஒரு இடத்துல இருக்குது, அதை மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். மற்றபடி இந்த டாபிக் ரெண்டையும் சேர்த்து தான் பார்க்க போகிறோம். இந்த 2 டாப்பிக்கும் சேர்த்து என்ன அப்படின்னா சமூக நலத்துறை சார்ந்த திட்டங்கள் பார்த்தாலே இந்த 2 டாபிக் கம்ப்ளீட் ஆகிடும். இந்த சமூக நலத்துறை சார்ந்த திட்டங்கள் அப்படின்னா பாலிசி நோட்டு, சமூக நலத்துறையோட பாலிசி நோட்ஸ் இருக்குல்ல, அதை டாப் டு பாட்டம் படிக்கணும். சரியா? இதில் பெண்களுக்கான திட்டம், குழந்தைகளுக்கான திட்டம், திருநங்கைகளுக்கான திட்டம், முதியோருக்கான திட்டம், இந்த பகுதியில் கொள்கை விளக்கு குறிப்புகள், பாலிசி நோட்ஸ் படித்து வைத்துக் கொள்ளும். ஏன்னா இதில் பாலிசி நோட் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாலிசி நோட் தாண்டி தமிழரசு மேகசினில் வரும். சரியா? இப்போ ஒவ்வொரு ஸ்கீம் நடத்தும் போதும் இந்த ஸ்கீமில் வந்து பெண்களுக்கு இவ்வளவு கொடுத்துருக்கோம், குழந்தைகளுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கோம், இந்த ஸ்கீம் வந்து திருநங்கைகளுக்கானது, இந்த ஸ்கீம் முதியோர்களுக்கானது. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான சட்டங்கள், அவங்களுக்கான வேறு சில ஏற்பாடுகள் அரசாங்கம் பண்ணியிருக்கும்ல. இப்போ ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குன்னா அந்த ஹெல்ப்லைன் நம்பர் என்ன, அவங்களுக்கான ஒரு தினம் கொண்டாடுறோம்னா அந்த தினம் என்ன, இந்த மாதிரி குறிப்புகளையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் படித்து வச்சுக்கணும். இது பார்த்தீங்க அப்படின்னா டாபிக் 6+7 வச்சுக்கோங்க. இந்த டாப்பிக்கில் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா பாலிசி நோட் தான், இதை தாண்டி ஒன்றுமே கிடையாது. அடுத்து தமிழ்நாட்டின் கல்வி முறைகள். இந்த தமிழ்நாட்டின் கல்வி முறைகள் அப்படின்னா இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பாலிசி நோட்டு, ஸ்கூல் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன், பள்ளிக்கல்வி, உயர்கல்வி ரெண்டையும் படிச்சுக்கோங்க. சரியா? கல்வி சார்ந்த திட்டங்கள், கொள்கை விளக்க குறிப்புகள் முக்கியம். அதில் மத்திய அரசு, மாநில அரசு திட்டங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நிபுண் பாரத் ஸ்கீம்லேருந்து எல்லா ஸ்கீமும் படித்து டாப் டு பாட்டம் படிச்சிடணும். கல்வி சார்ந்த கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை 1968, 86, 92, 2019, 2020 கூட வச்சுக்கோங்க. கல்வி சார்ந்த கொள்கை. கல்வி சார்ந்த குழுக்கள், ஓகேங்களா? ராதாகிருஷ்ணன் குழு, லக்ஷ்மணசாமி முதலியார் குழு, துர்காபாய் தேஷ்முக் கமிட்டி, கோத்தாரி குழு, இந்த மாதிரி குழுக்கள். தமிழ்நாட்டில் கல்வி தொடர்பான இயக்குநரங்கள், எஸ்சிஆர்டி இருக்குது. இந்த மாதிரி கல்வி தொடர்பான இயக்குநரங்கள் நிறைய இருக்குல்ல, இந்த கல்வி தொடர்பான இயக்குநரங்கள் அமைப்புகள். ஏதேனும் இன்டெக்ஸு அல்லது ரேங்க் வெளியிட்டு இருந்தால் அந்த ரேங்க்கு, எஸ்சிக்யூ இன்டெக்ஸு, பிஜிஏ ரேங்க்கு, இந்த மாதிரி இதில் தமிழ்நாட்டில் வந்து உயர்கல்வி நல்லா இருக்குது. இப்போ ஆஷே அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வரும், அந்த ரிப்போர்ட்டில் தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்குது, தமிழ்நாட்டில் வந்து எத்தனை பல்கலைக்கழகங்கள் இருக்குது, எத்தனை பிஹெச்டி முடிச்சவங்க இருக்காங்க, இந்த மாதிரி டேட்டா இருக்கும். ஸோ இந்த டேட்டா எல்லாத்தையும் படித்து வச்சுக்கோங்க. இதில் பாலிசி நோட் முக்கியம். அதை தாண்டி கல்வி சார்ந்த கொள்கை, குழுக்கள், கல்வி சார்ந்த ஏதேனும் இயக்குநரங்கள் இருந்துச்சுன்னா அது, அதுக்கப்புறம் இன்டெக்ஸ் ரேங்க் வெளியிட்டு இருந்தாங்கன்னா அது, இதை படிச்சுக்கோங்க. தமிழ்நாட்டின் கல்வி முறைமைகள் அப்படிங்கிறது. மருத்துவத்துறைக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அவங்களுடைய பாலிசி நோட்டு, மக்கள் நலவாழ்வுத்துறையோட பாலிசி நோட்டு. ஓகேங்களா? இதில் தமிழ்நாட்டில் மருத்துவம் சார்ந்த இயக்குநரங்கள், மருத்துவ கல்வி இயக்குநரகம்,
சுகாதாரம் மற்றும் ஊரக நலவாழ்வு இயக்குநரகம், பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவ இயக்குநரகம், இந்த மாதிரி நிறைய இயக்குநரகங்கள் இருக்குது. எதுக்கு இதை வித்தியாசப்படுத்துகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து பிசிஎன் பிஎன்டிடி ஆக்ட் இருக்குது. கருவில் இருக்க குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்னு கணிச்சு சொல்கிறது குற்றம் இல்லையா? இந்த சட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்துறது பொதுவாழ்வு மற்றும் ஊரக சுகாதாரம் மற்றும் ஊரக நலவாழ்வு இயக்குநரகம். தமிழ்நாட்டில் ஜிஹெச் இருக்குது பார்த்தீங்களா? தாலுக் ஜிஹெச், நான் தாலுக் ஜிஹெச், டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர் ஜிஹெச் எல்லாமே சுகாதாரம் மற்றும் ஊரக நலவாழ்வு இயக்குநரகத்துக்கு கீழே வரும். பிஹெச்சி இருக்குல்ல, அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், இது எல்லாமே பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவ இயக்குநரகத்துக்கு கீழே வரும். அதே மாதிரி பிறப்பு பதிவு செய்கிறோம்ல, அது பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவ இயக்குநரகத்துக்கு கீழே வரும். மருத்துவ கல்வி இயக்குநரகத்துக்கு கீழே மெடிக்கல் காலேஜோட அட்மிஷன் இதெல்லாம் வரும். இந்த மாதிரி தனித்தனியான இயக்குநரகங்கள் படிச்சுக்கோங்க. சுகாதாரம் தொடர்பான திட்டம், மத்திய அரசு திட்டம், மாநில அரசு திட்டம். அதே மாதிரி மலேரியா, காசநோய் போன்ற நோய்களுக்கான திட்டங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உணவு பாதுகாப்பு. ஓகேவா? இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த திட்டங்கள் படிக்கும்போது இதுக்கு ஏதாவது அவார்டு கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் படிச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து மக்களை தேடி மருத்துவத்துக்கு வந்து அமெரிக்காவில் அவார்டு கிடச்சிது. இந்த மாதிரி ஒன்னொன்றுக்கு அவார்டு என்ன இருக்கோ அந்த அவார்டு எல்லாம் படிச்சுக்கோங்க. ஸோ இதுவே ஓரளவு பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கை கவர் பண்ணும். முக்கியமாக இந்த பாலிசி நோட்டு, மக்கள் நலவாழ்வுத்துறை பாலிசி நோட்டு இருக்குல்ல, அந்த பாலிசி நோட்டை ஃபுல்லாக படித்து வச்சுக்கோங்க. இப்போ திட்டங்கள் பார்த்தீங்கன்னா நலம் ஏஏ இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் வந்துச்சுல, அந்த திட்டங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தின் புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கங்களும். இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது, தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டம் இருக்குது, கோட்டங்கள் இருக்குது, வட்டம் இருக்குது, கிராம பஞ்சாயத்து இருக்குது, வருவாய் கிராமங்கள் இருக்குது. புவிசார் குறியீடை பற்றி பார்க்கணும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனை பொருட்கள் புவிசார் குறியீடு பெற்றிருக்கு, முதல் புவிசார் குறியீடு பெற்ற பொருள் என்ன, தமிழ்நாட்டில் சுற்றுச்சூழல் தொடர்பான திட்டங்கள், காலநிலை இயக்கம், ஈரநிலங்கள் இயக்கம், இந்த மாதிரி நெய்தல் மீட்சி இயக்கம், இந்த மாதிரி திட்டங்கள். தமிழ்நாட்டில் அதிகம் விளையக்கூடிய பொருட்கள், மல்லிகை, மரவள்ளிக்கிழங்கு, இந்த மாதிரி இருக்கும்ல, எது அதிகமாக விளையுது தமிழ்நாட்டில், அந்த பொருட்களில் தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்குது, தேங்காய் உற்பத்தியில் முதலிடமா, மல்லிகை உற்பத்தியில் முதலிடமா, கரும்பு உற்பத்தியில், இந்த மாதிரி முதலிடம் ரெண்டாவது இருக்குல்ல, அது படிக்கணும். தமிழ்நாட்டில் விவசாய உற்பத்தி நடைபெறும் பரப்பளவு, பாசன முறை, கிணற்று பாசனம் அதிகமாக, குழாய் பாசனம் அதிகமாக, ஏரி பாசனம் அதிகமாக, இந்த மாதிரி பார்க்குறது. பால் உற்பத்தி, மீன் உற்பத்தி, தமிழ்நாட்டில் உள்ள ஈரநிலங்கள் தொடர்பான தகவல், தமிழ்நாட்டில் இருக்க ஆறுகள் தொடர்பான தகவல், தமிழ்நாட்டில் இருக்கிற கனிம வளங்கள் தொடர்பான தகவல், இது எல்லாத்தையும் படிக்கணும். கனிம வளங்கள் தொடர்பான தகவல் படிக்கும்போது மாவட்ட கனிம வள அறக்கட்டளை படிக்கணும். அதுக்கு எவ்வளோ ராயல்ட்டி, அதுக்கு எவ்வளோ நம்ம வந்து ஃபீஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறத படிக்கணும். இது எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது தமிழகத்தின் புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கங்களும் டாபிக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்வேறு துறைகளில் தமிழகம் நிகழ்த்தியுள்ள சாதனை. இது வந்து முழுக்க இன்டெக்ஸ் தான், டேட்டா தான். இந்த பகுதியில் பல்வேறு குறியீடுகள், பல்வேறு அமைப்புகள் வெளியிட்ட இன்டெக்ஸ், இது எல்லாத்தையும் படிக்கணும். ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, நிதி ஆயோக்கு, மத்திய ரிசர்வ் வங்கி, தமிழ்நாடு அரசோட முக்கிய அமைப்பு, மத்திய அரசின் முக்கிய அமைப்புகள், வெளிநாட்டு அமைப்பு ஏதேனும் பாராட்டு தெரிவிச்சிருக்கா, அதை படிக்கணும். இப்போ இன்டெக்ஸ் அப்படிங்கிறப்போ எஸ்டிஜி இண்டெக்ஸ், லீட்ஸ் இண்டெக்ஸ், ஃபுட் சேஃப்டி இண்டெக்ஸ், ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்சி இண்டெக்ஸ், இந்த மாதிரி நிறைய இண்டெக்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஜல் ஜீவன் மிஷனுக்கு அவார்டு வாங்கியிருக்கோம், உடல் உறுப்பு தானத்தில் அவார்டு வாங்கியிருக்கோம், இந்த மாதிரி அவார்டு வாங்கியிருப்போம்ல, அந்த அவார்டு என்னென்ன அப்படின்னு. இதில் முக்கியமாக தமிழ்நாடு முதல் இடத்துல, இல்லைனா முதல் 5 இடங்களுக்குள்ளே வருது பார்த்தீங்களா, அதை இன்னோவேஷன் இண்டெக்ஸு, இந்த மாதிரி ஏகப்பட்ட இண்டெக்ஸ் இருக்குது. இந்த இண்டெக்ஸில் தமிழ்நாடு 5 இடத்துக்குள்ளே எது வந்திருக்கோ அதை படிச்சுக்கோங்க. அதே மாதிரி தமிழ்நாடு வந்து போன டைமில் 5 இடத்துக்குள்ளே இருக்கும், இப்போ பின்னாடி போயிடுச்சுன்னா அதை படிக்க வேண்டாம். 5 இடத்துக்குள்ளே இருக்கிறத மட்டும் தெளிவாக படிச்சுக்கோங்க. இதில் வந்து தமிழ்நாடு வாங்கிய அவார்டு, தமிழ்நாடு ஏதாவது இண்டெக்ஸில் முன்னாடி வந்திருக்குன்னா அது, இந்த மாதிரி எல்லா டேட்டாவும் படிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மின் ஆளுமை. இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு கொஞ்சம் கஷ்டமான டாப்பிக்காக இருக்கும். பட் இது வந்து குவைட் இன்ட்ரெஸ்டிங். இது எப்படி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா, இப்போ ஒரு மின் ஆளுமை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. முன்னாடி ஒரு ஈசி போடணும் அப்படின்னா நம்ம சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போவோம், 1500 கேட்பாங்க. நீங்கள் பத்திரம் பதிஞ்சாலும் பதினாலும் அதுதான். இன்றைக்கி நீங்கள் வந்து பத்திரம் பதியலை அப்படின்னா கம்ப்யூட்டர் ஈசி பார்த்துக்கலாம். ஸோ அப்போ நமக்கு வந்து காசு கம்மியாகுது, இருந்த இடத்துலேருந்தே பார்த்துக்க முடியுது இல்லையா. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இ கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ இந்த இ கவர்னன்ஸ் பற்றி என்னென்ன படிக்கணும்னா, மின்னாளுமை தொடர்பாக உருவாக்கப்பட்ட சட்டங்கள், அமைப்புகள். செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷனில் தான் இ கவர்னன்ஸ் பற்றி சொல்லியிருந்தாங்க. திரு வீரப்ப மொய்லி அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட 2வது நிர்வாக சீர்திருத்த ஆணையம், அவங்க தான் இ கவர்னன்ஸ் பற்றி சொல்லியிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருப்பாங்க, கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் இருக்குது, கவர்மெண்ட் டு சிட்டிசன்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் டு பிஸ்னஸ் இருக்குது, கவர்மெண்ட் டு எம்ப்ளாயீஸ் இருக்குது. இந்த மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் இ கவர்னன்ஸ் சொல்லியிருந்தாங்க. இ கவர்னன்ஸில் ஸ்மார்ட் அப்படின்னா அதுக்கு ஒரு அப்ரிவேஷன் கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் அப்படிங்கிறது 2019 குரூப் 2 மெயின்ஸ் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி இந்த இ கவர்னன்ஸில் இருக்கிற அது தொடர்பாக உருவாக்கப்பட்ட சட்டம், அமைப்பு. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஏசிடி, என்ஐசி, மிட்டி, நேஷனல் இ கவர்னன்ஸ் பிளானு, இந்த மாதிரி நிறைய இடங்களை தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. என்ஐசி அப்படின்னா நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர். நீங்கள் இன்றைக்கி ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வெப்சைட் ரெஃபர் பண்ணிங்கன்னா கீழே வந்து நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர்னு இருக்கும். இதோட அப்ரிவேஷன் வந்து போன குரூப் 1ல் கேட்டுன்னு தான் நினைக்கிறேன்.
மிட்டி அப்படிங்கிறது மத்திய அமைச்சரவையோட பேர். நேஷனல் இ கவர்னன்ஸ் பிளான், ஓகேங்களா, 2.0 வரைக்கும் வந்திருக்கு. இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா மிஷன் மோடு ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். மிஷன் மோடு ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு இதில் தானே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கும். ஸோ அப்போது இந்த மின்னாளுமை தொடர்பாக உருவாக்கப்பட்ட சட்டங்கள் இது எல்லாமே பார்க்கணும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஐடி ஆக்ட்டு, அப்புறம் என்ஐசி, மிட்டி, நேஷனல் இ கவர்னன்ஸ் பிளான் எல்லாம். மின்னாளுமையை செயல்படுத்துவதற்கு உருவாக்கப்பட்ட அமைப்புகள் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி, எல்காட்டு, டிஎன்-SWAN தமிழ்நாடு ஸ்டேட் வைட் ஏரியா நெட்வொர்க்கு, தமிழ்நாடு ஸ்டேட் டேட்டா சென்டர் டிஎன்எஸ்டிஜி, பிளாக் செயின் டெக்னாலஜி, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மேகம் அப்படிங்கிறது என்னது, கிளவுட் கம்ப்யூட்டிங். அதுக்கப்புறம் பெர்மனன்ட் ஆதார் சென்டர்ஸ், இ சேவை சென்டர்ஸ், கேபிள் டிவி கார்பரேஷன், இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் வந்து இ சேவையை திறம்பட நடத்துவதற்கு உதவுது. இது அமைப்புகள் படிக்கணும். மின்னாளுமை தொடர்பான திட்டங்கள் இ பட்டா, இ சிட்டா, ஸ்டார் ப்ராஜெக்ட், உழவன் செயலி, தாய்மை செயலி, இந்த மாதிரி ஏகப்பட்ட செயலி இருக்குல்ல, இந்த செயலி எல்லாத்தையுமே படித்து வச்சுக்கணும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இ கவர்னன்ஸில் வரக்கூடியது. இதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இதுக்கு பாலிசி நோட் படிக்கலாம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அதோடைய பாலிசி நோட்ஸ் வந்து படிக்கலாம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட் வந்து படிக்கலாம். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஓகே, அதே மாதிரி இது சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, இந்த தமிழ்நாட்டின் புவியியல் கூறுகள் இருக்குல்ல, இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாலிசி நோட் படிக்கணும். அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட் படிக்கணும், ஓகேங்களா. கனிம வளத்துறையோட பாலிசி நோட்ஸ் படிக்கணும். அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட்டு, கனிம வளத்துறையோட பாலிசி நோட் ரெண்டுமே இந்த டாபிக் படிச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாப்பிக்கில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத டாப் டு பாட்டம் சொல்லிட்டேன். இதுக்கு நான் ஏதாவது புக்கு படிக்கலாமா அப்படின்னா, இதுக்கு பெருசாக தனியாக புக்குன்னு ஒன்றும் இல்லை. ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை நான் கொடுத்துருக்கேன், வேர் டு ஸ்டடி, ஓகேங்களா. இப்போ தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டு குறியீடுகளும் அவற்றை தேசிய மற்றும் பிற மாநிலங்களுக்கான ஒப்பீடு. 9th பார்த்தீங்கன்னா மேம்பாடு அறிவோம், தொலைநோக்கு அளவீடு மற்றும் நிலைத்தன்மை, இது வந்து டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் கொடுத்தது. 10th பார்த்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி. அதுக்கப்புறம் 11th பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வேர் டு ஸ்டடி ஸ்கூல் புக்கில் இருக்கிறது. இந்த பிடிஎஃப் வந்து நான் கொடுக்குறேன், குரூப்பில் போட்டு விட்றேன், இதுலேருந்து எடுத்துக்கோங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த புக்ஸு தான். இதில் இந்த தற்கால தமிழ்நாட்டு வரலாறு புக் இருக்குல்ல, இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீதி கட்சி, அரசியல் இயக்கங்களும் மக்களுக்கான நலத்திட்டங்களும் இருக்குல்ல, அதில் வந்து இந்த தற்கால தமிழ்நாட்டு வரலாறு புக்கு கவர் ஆகும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த டாக்டர் வெங்கடேஷன் சார் புக் இருக்குல்ல, இந்த புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ புது புக்கில் வந்து திரு ஸ்டாலின் அவர்களோட ஸ்கீம் வரைக்கும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது நமக்கு வந்து அரசியல் கட்சிகளும் பலதரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களும் அது இதில் கவர் ஆகும். அதை தாண்டி தமிழ்நாட்டில் சமூக மறுமலர்ச்சி இயக்கங்கள் இருக்குல்ல, அது இந்த டாப்பிக்கில் கவர் ஆகும். இடஒதுக்கீடு ஓரளவு கவர் ஆகும், ஃபுல்லாக கவர் ஆகும்னு நான் சொல்ல மாட்டேன். இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ஓரளவு கவர் ஆகும், ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சில இடங்கள் வந்து இதில் கவர் ஆகும். பட் யூனிட் 9க்கு ஃபுல்லாகவே இந்த ஒரு புக்கு போதுமானா போதாது. நம்ம நிறைய டேட்டா வந்து ஆன்லைன்லேயோ மற்ற இடங்களையோ ரெஃபர் பண்ணால் தான் யூனிட் 9 வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த தற்கால தமிழ்நாட்டு வரலாறு இருக்குல்ல, இது வந்து எல்லாமே இந்த அரசியல் கட்சி அது தொடர்பான தகவல் தான் இதில் இருக்கும். யூனிட் 6க்கு இதை தான் படிப்பீங்களே, அதுதான் நேற்று சொல்லி இந்த திராவிட இயக்க வரலாறு, நீதி கட்சி வரலாறுலாம் நீதி கட்சி அரசியல் இயக்கங்களுக்கு தேவைப்படும். யூனிட் 6க்கு இதை படிச்சிட்டிங்க அப்படின்னா இது தேவையில்லை. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா தமிழரசு மேகசின் வந்து ரெஃபர் பண்ணி வச்சுக்கோங்க, அதுவே போதுமானது. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 5ல் இருக்கிற தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனோட முக்கியமான தகவல். இதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா பாலிசி நோட் படிக்கணும், டிஏபிஆர் இன்ஃபர்மேஷன்ஸ் படிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும், தமிழரசு மேகசின் படிக்கணும். அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்லையும் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக A to Z சொல்லியிருக்கேன். இப்போது நேற்று யூனிட் 6 போட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூனிட் 5ல் இருக்க தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் போட்டுட்டேன். இதுக்கப்புறம் என்ன டாப்பிக்கோட டீகோடிங் வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்மோஸ்ட் பாலிட்டியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாலிட்டி இல்லைனா ஐஎன்எம் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் டீகோட் பண்ணி கொடுக்குறேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற புக்ஸ் வந்து யூனிட் 6க்கு என்ன படிக்கிறீங்களோ அதுதான், ஓகேங்களா. இதுக்குன்னு தனியாக புக்கு கிடையாது. இதை வந்து ஒரு புக்கு வந்து கவர் பண்ணவும் பண்ணாது. ஸோ இதை வந்து நம்ம கூகுளில் ரெஃபரன்ஸ் எடுத்து அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் டேட்டாஸ் எடுத்து தான் நம்ம வந்து படிக்கணும். முக்கியமாக ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட வெப்சைட் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. பாலிசி நோட் அப்டேட்டாக இருங்க. இது எல்லாமே இந்த டாப்பிக்கில் வந்து ஃபுல் மார்க் வாங்க வைக்கும், ஓகேங்களா. இப்போ நான் சொன்னது எல்லாமே என்னோட கிளாஸில் நடத்தி கொடுத்தது தான். இப்போ நான் என்னோட பெய்டு பேட்சில் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நடத்தி கொடுத்துருப்பேன். நடத்தி கொடுத்தது அதுலேருந்து ஒரு ஷார்ட் நோட்ஸ் தான் இந்த டேட்டா எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். காலாக் அகாடமியோட 2 பேட்ச், ஒன்று பாங்கன், இன்னொன்று ஆர்டிகல் 280. இப்போ நம்ம பார்த்த இந்த யூனிட் 5 அதாவது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பாங்கன் பேட்சில் வரும். காலாக் அகாடமியோட அஃபீஷியல் டெலிகிராம் சேனல், இதில் தான் கோர்ஸ் நாங்கள் கொடுக்குறோம், வேறு எதுலையுமே நாங்கள் கொடுக்குறதில்ல. அதே மாதிரி இது நம்மளோட அஃபீஷியல் வாட்ஸ்அப் நம்பர், இது டெலிகிராம் சேனல் காலாக் அகாடமி அப்படிங்கிறது நம்மளோட அஃபீஷியல் டெலிகிராம். நீங்கள் அதில் போனீங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து நான் ஷேர் பண்ணி கொடுக்குறேன். இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனால கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் போட்டு கொடுக்குறேன், ஓகேங்களா. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 6 முடிச்சிட்டேன்.
யூனிட் 5ல தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் வெயிட்டேஜ் எப்படின்னா பாலிட்டியும் யூனிட் 3ல இருக்க ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் தான். ஓகேங்களா? இதில் பாலிட்டி வேணும்னா அடுத்து போட்டு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வேணா ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வேணா ஜென்ரல் தமிழுக்குள்ளே போகும். ஓகேங்களா? இந்த ஆர்டர் ஓகேனா சொல்லுங்கள், இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது கீழே வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதையும் போட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? முடிஞ்சளவுக்கு எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனால கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.